Hi friends, welcome to Chef Gayathri's Kitchen. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கோ நம்ம சேனலை லைக் பண்ணவங்களுக்கோ ரொம்ப நன்றி. நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக போட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து எங்கள் வீடியோஸை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் 1 week ஏர்லியராகவே இந்த வீடியோவை எடுத்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் உங்களுக்காக. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் ரெசிபி என்ன பார்க்க போறோம்னா, நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நம்ம செய்ய போறோம். இட்ஸ் கோயிங் டு பி வெரி குவிக் அண்ட் ஈஸி. பன்னீர் பட்டர் மசாலா எதுக்கெல்லாம் குட் காம்பினேஷனா இருக்கும்னு பார்க்கலாமா? நான், ரோட்டி, ஜீரா ரைஸ், அப்புறம் கோகனட் மில்க் ரைஸ் இதோடலாம் ரொம்ப நல்லா போகும். அதே மாதிரி கிட்ஸோட ஃபேவரட் டிஷ் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா மீந்தா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா ரோட்டி எடுத்துட்டு ஒரு ஃப்ராங்கி ரோல கூட செஞ்சு சாப்பிடலாம். நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல ஜீரா ரைஸ் எப்படி பண்றது, கோகனட் மில்க் ரைஸ், அப்புறம் ஃப்ராங்கி ரோல் எப்படி பண்றது பன்னீர் பட்டர் மசாலாவோடன்றது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பன்னீர் பட்டர் மசாலா பண்றதுக்கு வெறும் தேவையான மெயின் ஐட்டம் கிரேவி. அந்த கிரேவி எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். 1 கியூப் பட்டர், 2 தக்காளி, 1 கப் ஆனியன், 1 துண்டு இஞ்சி, 2 பல்லு மலைப்பூண்டு, உப்பு தேவையான அளவு, 12 கேஷ்யூநட் முந்திரி பருப்பு. வாங்க இப்ப பேஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம வச்சிருக்கிற 1 கியூப் பட்டரை அதுல போட்டுக்கணும். இப்போ பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சியும் பூண்டியும் ஆட் பண்ணிக்கணும். மறக்காம இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கணும். நம்ம வச்சிருக்கிற 1 கப் ஆனியனையும் அதில் போட்டுடணும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த வச்சிருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஷ்யூநட்டையும் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் அந்த ஆனியனும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம 2 minutes தான் வதக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம முடியை போட்டு ஒரு 4 minutes வைக்கலாம். இப்போ 4 minutes ஆயிடுச்சு. நம்ம திறந்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி தான் அது வதங்கியிருக்கும். இட்ஸ் குக்ட். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு டாஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், பன்னீர் 200 கிராம், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ட்ரை கசூரி மேத்தி 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன். பேன் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜீரகத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியா பொடி, சர்க்கரை 15 செகண்ட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கிக்கோங்க. ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்போ கிரேவி ஆட் பண்ணிட்டு 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு ஒரு 5 minutes மூடி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லிட்டை போட்டுட்டு வெறும் 2 minutes வச்சா போதும். 2 minutes மேலே வச்சா ஹார்ட் ஆயிடும். 2 minutes ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கசூரி மெத்தியை கையில் வச்சு க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். யம்மி டேஸ்டி பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஷோவில் ஃபர்ஸ்ட் டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஸ்னேகா வந்திருக்காங்க. நமஸ்தே. கம் ஆன் ஸ்னேகா, யூ ஹேவ் டு டேஸ்ட் அண்ட் டெல் மீ. வார்த்தையே வரல போல இருக்கு, அவ்வளோ டேஸ்டாக பண்ணியிருக்கேன். Gayatri, it's very, very, very tasty. Thank you so much. The paneer is so soft. The dish is awesome. உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன். பாய்.